சார், தயவு செஞ்சு நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். இது உங்க குழந்தை இல்லைன்னு மட்டும் எல்லார்கிட்டயும் சொல்லுங்க சார். இல்லனா எல்லாரும் என்னதான் தப்பா நினைப்பாங்க. எல்லாரும் தப்பா நினைப்பாங்கிறதுக்காக என்ன பொய் சொல்ல சொல்றீங்களா? நான் எதுக்கு அஞ்சலி பொய் சொல்லணும்? அதுவும் ஏன் குழந்தை விஷயத்துல நான் எதுக்கு பொய் சொல்லணும்? சாரி அஞ்சலி, என்னால முடியாது. சார், நீங்க எப்படி சார் இது உங்க குழந்தைன்னு சொல்லுவீங்க? நான் சொல்றேன் சார், இது உங்க குழந்தை இல்லவே இல்ல. எனக்கு தெரியாம இது எப்படி சார் உங்க குழந்தை ஆகும்? உங்களுக்கே தெரியாம நடந்துச்சுன்னு தான் நானே சொல்றேன். திரும்ப வந்து நீங்க இப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கப்புறம் என்ன சொல்ல சொல்றீங்க? சார், விளையாடுற நேரம் இது இல்ல சார். இது நம்ம 2 பேரும் சம்பந்தப்பட்ட விஷயமும் இல்ல. இது ஒரு குடும்ப சம்பந்தப்பட்ட விஷயம். ஒரு பொண்ணோட வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயம் சார். அதனால எவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் வரும் தெரியாம நீங்க பாட்டுக்கு இப்படி எல்லாம் சொல்றீங்களே சார். தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க சார். இது உங்க குழந்தை இல்ல சார். எப்படி பேசுறா பாரு. நீங்க தேவையில்லாம உங்க குழந்தைன்னு பொய் சொல்லி என்னையும் கஷ்டப்படுத்தி இங்க உள்ளவங்களையும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. அஞ்சலி, நானும் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு இன்னொரு தடவை இந்த குழந்தை ஏன் குழந்தை இல்லைன்னு மட்டும் சொல்லாதீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன் சார் திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்கீங்க? ஏன்னா உங்க வயித்துல வளர்றது என்னோட குழந்தை அஞ்சலி. அதனாலதான் திரும்ப திரும்ப அதையே சொல்றேன்.